பெயர் சூட்டு விழா. அதுல நம்ம மாற்றுக்கருத்து இல்லை. ஆனா மக்களுக்கு என்ன பலன் கிடைத்தது என்று நாம் பார்த்தோமானா வெறும் விளம்பர வெளிச்சத்துலதான் இன்னைக்கு இந்த அரசு நடக்குது. அப்பதான் நாங்க சொன்னோம், மதுரைக்கு நாங்க 10 ஆண்டுகளுக்கு பிறகு விடிவு காலம் கொடுத்திருக்கோம் அப்படின்னு மூத்த அமைச்சர் சொன்னார். ஆமா, விடிவு காலம் கொடுத்திருக்கிறீங்க. என்ன விடிவு காலம்னா, இது வரைக்கும் வரலாற்று இல்லாத வகையில வரி முறைகேடுல 200 கோடி ரூபான்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்க அரசுலயே 5 மண்டல தலைவர், 2 குழு தலைவர், 24 அதிகாரிகள், மேயர் உடைய கணவர் கைது. அதுக்கு பிறகு மேயர் ராஜினாமா. எப்போ பிரதான எதிர்கட்சி விவாதத்துல நாங்க சட்டமன்றத்துல எழுப்புறதற்கு முதல் நாள் தான் அவங்க ராஜினாமா பண்றாங்க. இது மிகப்பெரிய மதுரைக்கு கிடைத்த அன்னை மீனாட்சி குடிகொண்டிருக்கிற சங்க வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு, இன்றைக்கு மீனாட்சி சொக்கநாதர் குடிகொண்டிருக்கிற மதுரைக்கு, கள்ளழகர் இறங்குற மதுரைக்கு, இங்கே ஜல்லிக்கட்டு, உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு நடக்கிற இந்த மதுரைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசுல ஸ்டாலின் திமுக அரசு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பெருமையா தான் மதுரை மக்கள் பேசிக்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, சொத்து வரி, மின்சார கட்டண உயர்வு மாதிரி இன்னும் நீங்க உயர்த்தினீங்கன்னா நாங்க சொன்னோம் விலைவாசி உயர்வு வந்துடும். அந்த விலைவாசி உயர்வு என்பது மிகப்பெரிய கொடிய நோய். அது வறுமை என்பது மிகப்பெரிய கொடிய நோய். ஆகவே வறுமையை ஒழிக்கின்ற வகையில் இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு இந்த 4.5 ஆண்டு காலத்துல? அம்மா இருக்கிற போது 20 கிலோ விலையில அரிசி கொடுத்தாங்க. அம்மா கொடுத்த மடிக்கணினி திட்டம், கறவை மாடுகள், ஆடுகள் வழங்குற திட்டம் கிராம பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக. அதே போல புரட்சி தமிழக எடப்பாடி குடிமராமத்து திட்டம், 11 மருத்துவக் கல்லூரி, 7.5% இடஒதுக்கீடு என்று வரலாற்றில் இடம்பெறுகிற முத்தான வளர்ச்சி திட்டங்களை புரட்சி தமிழக எடப்பாடி வாரி வாரி வழங்கினாங்க. அதனால மக்கள் என்ன சொல்றாங்க?